வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா BA 4101 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட். MBA ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேப்பர் இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் என்னென்ன நோட்ஸ் இருக்குது, என்னென்ன கண்டென்ட்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்கிறத ஓரளவு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் BA 4101 இந்த பேப்பரோட சிலபஸ் நமக்கு இந்த கண்டென்ட் தான். யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன், யூனிட் 2 சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எஸ்டிமேஷன், யூனிட் 3 டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ், parametric test, unit 4 non-parametric test, unit 5 correlation and regression. இந்த 5 யூனிட்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கிட்டத்தட்ட 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் நோட்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. அண்ட் லாஸ்ட் யூனிட்டோட ஒரு ஹாஃப் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். யூனிட் 2 மட்டும் நாம் எதுவுமே இன்னும் இதுவரை போஸ்ட் பண்ணதில்லை. ஸோ இப்போ யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க, இல்லை நான் ரீ எக்ஸாம் தான் எழுதுகிறேன், நான் கிளியர் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த 3 யூனிட்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 3 யூனிட்ஸ் கண்டென்ட்டை ஓரலாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். டெஃபினட்டாக உங்களால் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கொஷின் சூஸ் பண்ண முடியும். எதரார் சாய்ஸ் ஆகட்டும், பார்ட் சி ஆகட்டும், உங்களால் கொஷினை சூஸ் பண்ண முடியும். அந்த சூஸ் பண்ண கொஷினை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், வி கெட் ஃபுல் மார்க்ஸ். இப்போ எந்தெந்த டாபிக் எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் டெஃபினிஷன் அண்ட் ரூல்ஸ் ஃபார் ப்ராபபிலிட்டி, conditional probability, independence of events, Bayes theorem and random variables. Probability distribution functions are binomial, Poisson, uniform and normal. ஸோ 4 கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தா போதும். இப்போ எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக என்ன அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட இந்த 8 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட MGF ஸ்டாண்டர்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ் கேல்குலேஷன், அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ். இந்த 8 ப்ராப்ளம்ஸ் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேட்டர்னில் ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட எல்லா ப்ராப்ளமும் சேம் கண்டென்ட் தான். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஓரலாக இந்த 1 to 6 ப்ராப்ளம் ட்ரை பண்ணாலே போதும். 6 ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் 4th நமக்கு ஒரு 2 to 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சப்டிவிஷன் எல்லாமே சேம் கண்டென்ட்டாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் டேட்டா எடுக்கும்போது சில சமயம் டேட்டாஸ்லாம் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, சில சமயம் இன்டேரக்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம மீன் வேல்யூ கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சில சமயம் மீன் வேல்யூ டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி எடுக்கணும், அதை எப்படி நம்ம ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும், மீன் வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, இப்படி பார்க்குறது தான் நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நமக்கு ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் கேட்டதில்லை, பட் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக கேட்குறாங்க. யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் மீன் வேரியன்ஸ், MGF கேல்குலேஷன் எல்லாமே ஒரு 5 லைன்ஸ் தான் நமக்கு வரும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியான டாப்பிக்கு, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் ஒரு 2 to 3 ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும். இந்த 3rd ப்ராப்ளம் ஆகட்டும், 4th ப்ராப்ளம் ஆகட்டும், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின். கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிஷன் வைஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மற்ற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் ஓரளவு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. சில சமயம் நமக்கு இது எல்லாமே சேர்ந்தது தான் கண்டென்ட்டு. ஸோ இதில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் நம்ம டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் கொஷின் கேட்கலாம். ஸோ டு ஃபைண்ட் MGF ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இல்லைன்னா 2 மார்க் கொஷின். இதுலேயே நமக்கு மேக்ஸிமம் பார்ட்டு நம்ம கவர் பண்ணலாம். நீங்கள் பைனாமியல் பாய்சன் இந்த 2 பார்ட்டை ஓரளவு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், ஸோ இந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணாங்கனாலே யூனிட் 1ல் ஒரு கொஷின் நமக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். இது ஒரு பார்ட்டு. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சியம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன்ஸ், அதில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். பேஸ் தியரம் ரிப்பீட்டட் கொஷின் அண்ட் பேஸ் தியரத்தோட கண்டென்ட் எல்லாமே சேர்த்து ஒரு PDF இருக்கும். இந்த கான்செப்ட் அடுத்தே நமக்கு வீடியோ இருக்கும். இந்த பேஸ் தியரம் நம்ம சூஸ் பண்ணுறது எப்படி ரேண்டமாக, எனக்கு இந்த கண்டிஷன் வேணும், இந்த கண்டிஷன் வேணாம், கண்டிஷ்னல் ப்ராப்ளத்தை தான் ஒர்க் அவுட் பண்ணும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். கொஷினை 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும், இந்த கான்செப்ட்க்கு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் யூனிட் 1ஓட கண்டென்ட்டு. ஸோ யூனிட் 1 பொறுத்தவரை ஸ்பெசிஃபிக்காக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், பேஸ் தியரம், இந்த 4 கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே நம்மளால் ஓரளவு எக்ஸாமில் யூனிட் 1ல் ப்ராப்ளம் சூஸ் பண்ண முடியும்.
யூனிட் 2 நம்ம எதுவுமே போஸ்ட் பண்ணல நம்ம சேனலில். அடுத்து யூனிட் 3 பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஹைபாத்தசிஸில் பேராமெட்ரிக் டெஸ்ட் மட்டும் நமக்கு கொடுப்பாங்க. தட்ஸ் மீன்ஸ் இந்த டாப்பிக்கில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் 3 கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக அதில் எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் டேட்டா கொடுப்பாங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. அடுத்து டி டெஸ்ட் எப்படி, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக என்னோட வேல்யூ கிரேட்டர் than 30 இருந்தால் போதும். டி டெஸ்ட்டாக இருந்தால் less than 30க்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. எஃப் டெஸ்ட்டாக இருந்தால் டு ஃபைண்ட் அவுட் வேரியன்ஸ் வேல்யூ. இந்த 3 கேட்டகரி தான் யூனிட் 3ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் மாடலுக்கும் 2 to 3 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஜஸ்ட்டு ஓவராலாக ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த கண்டென்ட் எப்படி டேட்டா எடுக்கிறாங்க, 6 ஹெட்டிங் எழுதணும். நல் ஹைபாத்திசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், டேபிள் வேல்யூ ஆர் கிரிட்டிக்கல் ரீஜியன், டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கன்க்ளூஷன். இந்த 6 ஹெட்டிங்கில் எப்படிலாம் நம்ம ஃபில் பண்ணணும், ஒவ்வொரு ஹெட்டிங்கும் டேட்டா வைஸ் நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த மாடல் எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ பாருங்கள் போதும். ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்களாக ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் கையில் நோட்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் புக் இருக்குது, எப்படினாலும் சரி அதில் இருக்கிற பேட்டர்னில் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எழுத பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும். யூனிட் 3 ஆகட்டும், யூனிட் 4 ஆகட்டும், ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ண ஓரளவு நம்மளால் கான்செப்டை தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கடுத்து 1 or 2 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் ஹேண்ட் ரிட்டனாக எழுதணும், நோட்ஸ் ரெடி பண்ணணும். அப்படி எழுதுனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் இந்த டாப்பிக்கெல்லாம் ஈஸியாக கவர் பண்ண முடியும். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா 2 டைப்பில் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். சிங்கிள் மீன் வேல்யூ ப்ராப்ளம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன் வேல்யூ ப்ராப்ளம். சிங்கிள் மீன் ப்ராப்ளத்தில் 2 ப்ராப்ளம், டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் ஒரு சாம்பிள்ஸ் தான். நிறைய ப்ராப்ளம் நம்ம சேனலில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் அந்த பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதையெல்லாம் தாண்டி இந்த பிடிஎஃப்பில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது எல்லாமே பேசிக்காக நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ட்ரிக்கோடு இருக்கும். இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் டைம் இருந்தால். இந்த டாபிக் பார்த்தாலே உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிடும். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் ஒவ்வொரு க்ளூ வேர்டோட கொஷின் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நமக்கு இந்த மாடலில் வேறு பேட்டர்ன் கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான பேட்டர்ன். அடுத்து டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். டி டெஸ்ட்டில் நமக்கு டேபிள் வேல்யூ கண்டிப்பாக பார்க்க தெரியணும். டேபிள் வேல்யூ எப்படி பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த டேபிள் வேல்யூ 1 டைல் டெஸ்ட்டாக இருந்தால் டேரெக்டாக டேட்டா வைஸ் பார்ப்போம். 2 டைல் டெஸ்ட்டாக இருந்தால் நமக்கு 5% இருந்தால் 2.5ல் தான் நம்ம டேபிள் டேட்டா எடுப்போம். அவங்க டேபிளில் மேலேயே ஹைலைட் பண்ணியிருப்பாங்க 10% 2 டைல் டெஸ்ட் ஈக்குவலன் டு 5% 1 டைல் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். இந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படியெல்லாம் நம்ம டேபிள் வேல்யூ பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டி டெஸ்ட்டில் நமக்கு ப்ராப்ளம் கொடுத்தா ஒர்க் அவுட் பண்ணலாம். டி டெஸ்ட்டில் மொத்தம் 3 டைப்பில் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஒன்று நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அடுத்து கண்டினியூட்டியாகவே n less than 30 இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். செகண்ட், இந்த மாதிரி சிங்கிள் டேட்டாஸ் ரா டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அடுத்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஒரு வேர்ட் கொடுத்து இந்த பிடிஎஃப்க்கு அடுத்து ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் டி டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல். அடுத்து எஃப் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ எஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். இந்த பேட்டர்னில் நமக்கு வேரியன்ஸ் வேல்யூ கேல்குலேஷன் பார்ப்பாங்க. ஸோ வேரியன்ஸ் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா நம்ம எஃப் டெஸ்ட் மாடல் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எஃப் டெஸ்ட் ப்ராப்ளம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறப்ப நமக்கு டேட்டாஸ் மிஸ்ஸிங்காக இருக்கலாம், இல்லைனா அவங்களே கொஷினில் கேட்டிருப்பாங்க வேரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷினில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எஃப் டெஸ்ட்டில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். நமக்கு கொஷின் கொடுத்தாங்கன்னா கொஷினை 2 to 3 டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு இது எந்த பேட்டர்ன் என்ன கேட்டிருக்காங்கங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் உண்டு. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, என்னோட வேல்யூ கிரேட்டர் than 30 இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் டி டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக என்னோட வேல்யூ less than 30 இருக்கான்னு பாருங்கள். எஃப் டெஸ்ட்டாக வேரியன்ஸ் கேட்டிருப்பாங்க, இல்லை இங்கேயும் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் ஒரு வேர்ட் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு க்ளூ வேர்ட்ஸ் வைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலே நம்மளால் ஈஸியாக டிஸ்ட்ரிபியூஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த கான்செப்ட் உங்களால் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டு ஒன் வே அனுவா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு மாடல் நீங்கள் இப்போதைக்கு நம்ம சேனலில் இருக்கிற நோட்ஸ் இது தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
யூனிட் 3 பொறுத்தவரை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், டி டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஒன் வே அனுபவம். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வீடியோஸ் பாருங்கள். இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஒரே ஒரு தடவை ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு முன்னால் உங்களுடைய நோட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து யூனிட் 4 நான் பேராமெட்ரிக் டெஸ்ட். ஸோ நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் விட்னஸ் லாலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம கண்டென்ட்டாக சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் நமக்கு இப்போ இருக்குது. இது ஒரு பார்ட்டு. செகண்ட் பார்ட் தான் விஸ்னாலாம் வரும். ஸோ இந்த ஒரு பார்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களால் ப்ராப்ளம் சூஸ் பண்ண முடியும். சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை நமக்கு 5 டைப்ஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஆகும். 5 to 6 டைப்ஸ் நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டேட்டா கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. அடுத்து குட்னஸ் ஆஃப் பிட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்ட்டாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. நமக்கு இந்த மாதிரி டே வைஸ் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் எல்லாமே கொஷின் பார்த்துருப்பீங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த ஆர்டர்லலாம் கொஷின் கொடுத்தாங்கன்னா எந்த மாதிரி இருக்கும். ஒரே ஒரு வீடியோ தான், 3 ப்ராப்ளம் அந்த ஒரு வீடியோவிலே சால்வ் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு இன்னொரு ப்ராப்ளம் நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் நம்ம பார்ட் சி கொஷினில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டைப் 4ங்கிறது. அடுத்த டைப் 5 ஆட்ரிபியூட்ஸ் மாடல் வந்து நமக்கு பார்ட் பி கொஷினாக கேட்பாங்க. இந்த கொஷின் மட்டும் இல்லை, இதே மாடலில் கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த கன்வென்ஷனல், நியூ, ரிச்சு, புவர், ஆவரேஜ் இந்த மாதிரி கொஷின் எல்லாமே கேட்கலாம். ஒருவேளை இதெல்லாம் கேட்கல அப்படின்னா தியரி கொஷினாக இருக்கிற இந்த 2 ப்ராப்ளத்தில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுதான் சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது யூனிட் 4ஓட கண்டென்ட்டு. ஸோ யூனிட் 4ஓட கண்டென்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. யூனிட் 5 கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன். இதுலேயும் நம்ம நிறைய டாபிக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை. இன்னும் நம்ம சேனலில் இருக்கிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், ரெக்ரெஷன் ஈக்குவேஷனாக என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குதோ அதை மட்டும் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். இது ஒரு பார்ட்டு தான். இந்த ஒரு பார்ட்டில் ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். BA 4101 பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த பிடிஎஃப்பில் 3 யூனிட்ஸ் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இந்த 3 யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நீங்கள் எந்த மெத்தட்லலாம் ஒர்க் அவுட் பண்ணணும், எப்படி ஸ்டெப்ஸ் எழுதணுங்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான லிங்க்கு, பிடிஎஃப் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஒரு தடவை வீடியோ பாருங்கள். எந்தெந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. தெரியாத கண்டென்ட்டை வித்தின் 2 to 3 டேஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapillai@gmail.com நம்ம சேனல் மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.